ஈஸ்வரப்பட்டர் அவர்கள் இந்த உபதேசத்தில் இன்றைய உலக வாழ்க்கையினுடைய உண்மை நிலைகளை சித்தரித்து காட்டுகின்றார். ஜீவாதாரம், பிழைக்கும் வழி. இன்று நாம் ஒவ்வொருவரும் மனிதர்களாக வாழ்பவர்கள் சொன்னாலும், பொதுவாக ஜீவன் பிறந்து அந்த ஜீவன் வளர்வதற்கு அந்த ஜீவனுக்கு ஆகாரம் தேவை. எல்லா ஜீவராசிகளுக்குமே ஆகாரம் தேவைதான். ஆக மற்ற ஜீவராசிகள் மனிதனை தவிர்த்து எல்லாமே தன்னுடைய ஆகாரத்தை எந்த நிலையில் பெறுவது என்ற ஒரு குறிக்கோளுடன் தான் அவைகள் செயல்படும். ஆக அதன் வழி அந்த ஆகாரத்தை தேடி அதை புசித்து அதன் வழி வாழ்ந்து அப்படியே அது மடிந்து விடுகின்றது. ஆனால் மற்ற மிருகங்களோ 5 அறிவு கொண்டது என்றும் மனிதனுக்கு 6 அறிவு கொண்டது என்றும் சொல்லுகின்றார்கள். ஆக 5 அறிவோ 6 அறிவோ மனிதனுக்கு அந்த ஆகாரத்தை சேகரிக்கும் நிலையில்தான் இந்த வித்தியாச நிலையில் வருகின்றது. ஆக அவரவர்கள் எடுத்துக்கொண்ட பாவ புண்ணிய நிலைகளுக்கு ஒப்பதான். நல்ல நிலை பெற்றிருந்தால் மிருகத்திலிருந்து மனிதனாகின்றான், அல்லது எடுத்துக்கொண்ட உணர்வு சரியில்லை என்றால் மிருகமாக செல்லுகின்றான். அவை இந்த அடிப்படையிலே தான் இதை பிரித்து பார்க்க முடியுமே தவிர 5 அறிவு 6 அறிவு என்று தனித்த நிலைகள் சொல்ல முடியாது. ஆக மனிதன்தான் மிருகமாகின்றான், மிருகம்தான் மனிதனாகின்றது. அவரவர்கள் சந்தர்ப்ப வளர்ச்சிக்கொப்ப. ஆனாலும் உண்மை நிலைகளை பிரித்து காட்டுவதற்காக இதை 6 வகை குணங்கள் படைத்த மனிதனுடைய மனத்தை அதை சுட்டி காட்டுவதற்காக 6 என்று காட்டுகின்றார்கள். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஜீவாதாரம் முக்கியம் என்று ஏற்கனவே சொன்னோம். ஆனால் இந்த ஜீவாதாரத்திற்கு அதற்கு வேண்டிய பொருள்கள் முக்கியம்தான். ஆனால் இன்று நாம் ஒரு வகையிலே அதை செயல்படுத்துகின்றோம். ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் நாம் இன்று சமைத்து சாப்பிடுவது போன்று காய்கறிகளோ மற்ற நிலைகளோ அவர்கள் சாப்பிடவில்லை. தன் இனத்தையே தன்னைத்தானே அடித்து மனிதனை அடித்து உண்டார்கள். இப்படித்தான் ஆதியிலே வாழ்ந்தார்கள். ராமாவதாரத்திற்கு முன்பு மக்கள் எல்லோருமே அப்படித்தான் ஒருவரை ஒருவர் அடித்து பசியை போக்கினார்கள். பிறகுதான் சிறுக மாறி மனிதனை தவிர்த்து மற்ற உயிரினங்களையும் அதற்கு பின் வந்தவர்கள் காய்கறிகளையும் இலைகளையும் உண்டார்கள். அப்படி ஒரு உலகம் சுழன்று அதிலிருந்து மீண்டவர்கள்தான் ராமாவதாரம் என்று தேவர்கள் என்ற பெயருடன் புதிய உலகம் கண்டார்கள். இப்பொழுது அதற்கடுத்து கிருஷ்ணாவதாரம், அதற்கடுத்த நிலை வந்து கலி என்ற நிலையில் வந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த அவதாரத்தில் நாம் நம் நிலையை உயர்த்திட எத்தனை வகைகள் பொருளை சேமிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆக தன் ஜீவன் வளர தனக்கு எது தேவை என்ற நிலைகளை நாம், அதாவது அதைத்தான் இங்கே தன் வாழ்க்கைக்கு எது தேவை என்பது இல்லை. மனிதர்கள் இன்றையவர்கள் பெரும் செயற்கையின் காலத்திலே தான் தள்ளுகின்றார்கள். இந்த செயற்கையின் ஆசையின் உந்தலினால் ஜீவாதாரத்தின் உண்மைத்தன்மையை மாற்றி தான் மகிழ, ஏனென்றால் இன்று ஆங்கிலத்தில் அடிக்கடி சொல்வது வாழ்க்கையிலே நாம் என்ஜாய் பண்ண வேண்டும் அல்லது லைஃப் இஸ் எ ஃபன் என்று சொல்வார்கள். ஆக இந்த வாழ்க்கையை நாங்கள் ஏகாந்தமாக ஞானிகள் காட்டிய வழியில் வாழ வேண்டும் என்ற நிலைகளுக்கு மாறாக வாழும் வரை சந்தோஷமாக எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற நிலைகளிலே செயல்படுகின்றார்கள். ஆக ஜீவாதாரம் என்று சொல்லக்கூடிய மூல கருத்துக்களே மாறிவிட்டது. ஏனென்றால் இதுதான் பிழைக்கும் வழி என்று, இந்த பிழைக்கும் வழிக்கு பெரும் சொத்து வேண்டும் என்று, அந்த சொத்து என்றால் பணம் காசு, இதுதான் சொத்து என்ற நிலைக்கு போய்விட்டது. ஏனென்றால் இன்று இப்படி சொன்னால்தான் அதையும் ஏற்றுக்கொள்வார்கள். பணம் காசு சொத்து அல்ல என்று சொன்னால் நம்மை பைத்தியக்காரனாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். ஏனென்றால் ஈஸ்வரப்பற்று இங்கே எதை சொத்து என்று சொல்லுகிறார் என்றால் தன் ஜீவாதாரத்தில், என்றால் இந்த உயிர் தான் நம்மை உருவாக்கியது. உயிரால் தான் நாம் இந்த உண்மைகளை உணர முடிகின்றது. உயிரால் தான் மனிதனான நிலையில் கொண்டு அடுத்த நிலையும் பெற முடியும். ஆக நமக்கு ஜீவன் உயிர் தான். அந்த ஜீவ ஆதாரத்தினுடைய வளர்ச்சி நாம் அடுத்த நிலை பெறுவதுதான். அந்த ஜீவாதாரத்தினுடைய அடிப்படையில் போதும் என்ற நிலையில் பெற்ற பயனை எடுத்து பெற்ற மக்களுக்கும் நல் போதனையில் நல்ல அறிவு புகட்டி தர்ம நியாயம் அளித்து தான் பெற்ற மக்களை நல் உணர்வுடன் வளர்ப்பவனும் தான், அதாவது நான் யார்
தான் யார் என்று புரிந்து நடப்பவனும் அடைந்த சொத்து தானப்பா பெரும் சொத்து என்றால் இயற்கையினுடைய உண்மை நிலைகளை ஞானிகளும் மகரிஷிகளும் தன்னைத்தான் எப்படி அறிந்தார்களோ உணர்ந்தார்களோ அதன் வழியில் இந்த வாழ்க்கைக்கு நாம் அடைய வேண்டிய எல்லை என்று முழுமையாக உணர்ந்து அதன் வழியிலே தன் மக்கள் செல்வங்களுக்கு இதை ஊட்டி அதன் வழி இந்த வாழ்க்கையில் முழுமையடைந்து நிறைவடைந்து வாழ்பவன் அவன் பெறுவதானப்பா பெரும் சொத்து. ஆனால் இன்றைய காலத்தில் இத்தகைய நிலையில் கொண்டு வாழ்வதே மிகவும் அரிதாகிவிட்டது. இந்த கலியிலிருந்து தப்புவதும் அரிதாகிவிட்டது. ஏனென்றால் இந்த கலியில் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே அடுத்தவர்களை பார்த்து அவர்களுக்கும் நமக்கும் எப்படி இருக்கின்றது என்று இப்படி ஒத்து பார்த்துதான் வாழ்கின்றார்கள். ஆக மற்றவர்களை பார்த்துத்தான் தான் வாழ விரும்புகின்றார்களே தவிர ஞானிகள் காட்டிய வழியோ அல்லது தன்னைத்தான் அறியும் நிலையோ தான் செல்ல வேண்டிய நிலைகளோ காலத்தால் மாறிவிட்டது. ஆக அவன் இப்படி வாழ்கின்றானே, அவனைப் போன்று நான் வாழவில்லையே, நானும் அவனைப் போன்று வாழ வேண்டுமே, ஆனால் என்னால் முடியவில்லையே என்று அவனை பார்த்து துவேஷமும் அதனால் சோர்வும் அடைந்து இப்படித்தான் ஒவ்வொருவரும் மற்றவர்களை எண்ணி தான் வாழ வேண்டிய வாழ்க்கையை ஜீவாதாரத்தினுடைய நிலைகளே மறந்து போய் மாறிவிட்டது என்று ஈஸ்வரப்பற்று இங்கே சொல்லினார். ஆக இப்படிப்பட்டவருடைய களி மனிதனுடைய பேராசையின் நிலைதான் இந்த காற்று மண்டலமே இன்று நஞ்சாகிவிட்டது. ஆக இந்த காலம் எப்படி சுழல்கின்றதோ நற்காற்றுடன் அந்நிலையில் வரும் தன்மை வேறப்பா, இவன் விட்டிலும் நஞ்சு காற்றுடன் சுற்றிடும் உலகம் வேறு எப்படியப்பா இருந்திலும் ஜீவாதாரத்தை மாற்றிவிட்டான் என்று இந்த கலிவாழ் மக்களை இந்த உலக நிலைகளை சுட்டிக்காட்டி நாம் உயிரோடு ஒன்றி அழியாத நிலைகள் கொண்டு அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்பதை அதைத்தான் நமக்கு அழியா சொத்து என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக அதுதான் நமக்கு ஜீவாதாரம் என்று ஈஸ்வரப்பற்று நமக்கு உணர்த்துகின்றார்கள்.